நான் மேடை பேச்சாளர் இல்லைங்க, நான் ஒரு ஆசிரியர். நீங்கள் நிறைய பேர் என்னுடைய மாணவர்கள் தான். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது நீங்கள் மண்புழுவை பற்றி படிச்சிருப்பீங்க அறிவியல் புத்தகத்தில். அந்த மண்புழுவை பற்றி படிக்கும்போது வெர்மிடெக்ங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் முனைவர் சுல்தான் இஸ்மாயில் படிச்சிங்க. அது நான் தான், வேறு யாரும் கிடையாதுங்க. நாட்டுக்காக மண்புழுவை வர ஆரம்பித்தவன். அதனால் நீங்கள் நிறைய பேர் என்னுடைய மாணவர்கள், அதனால் மரியாதையாக உட்காந்து கேட்கணும். கரெக்டா? வெரி குட். அதாவது இந்த டெக்ஸ்ட் வேலி, இந்த குழந்தைங்க குமரன் திருப்பி பார்க்காதீங்க, குரல் வந்தால் போகிறோம், கழுத்து வலி வந்துடும். அப்புறம் நான் அது வரைக்கும் நடப்பேன். அதாவது இந்த குமரனாக இருக்கட்டும், நம்ம வெற்றிமாறன், வானகம் குரூப், மற்ற குரூப் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு கரையோலை கொடுத்துருவோம். இல்லை, அப்படி கிடையாது. கரை ஒலினா என்ன தெரிஞ்சுக்கணும் நல்லா. முதல்ல ஏன் கரவொலி கொடுக்கணும்? நம்ம தெரியாமல் நிறைய காரியம் பண்ணுறோம். அதாவது நான் என் நண்பர் அங்கே முனையில் நிற்கிறாரு, அந்த லிஃப்டாண்ட. அவரை நான் கூப்பிடணும் அப்படின்னா 2 கையால் ஜோராக தட்டுவேன். ஏன்னா சத்தம் வரணும். ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னன்னா சத்தம் உருவாக்கணும். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்கள் யாரையாவது பாராட்டும் போது ஒரு கை சும்மா இருக்கும், இன்னொரு கையால் அப்படி தட்டும். எதுக்கு? நான் அந்த காலத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் ராஜாக்களுக்காக தான் பண்ணுவாங்க. இந்த ராஜா பேசின பிறகு இங்கே வாடி இப்படி முதல்ல தட்டுவார். ரைட்? முதல்ல ராஜா மட்டும் தட்டினாரு, அதுக்கப்புறம் அவங்க மந்திரிக்கு தட்டினாங்க. இங்கே இருக்கிற ஒரு 500 பேர் போய் இவருக்கு முதல்ல தட்டினா முதல் என்ன ஆகும்? அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கை சும்மா வச்சு அதான் அவருடைய முதுகு, இன்னொரு கையால் அவர் முதுவை தட்டுறது தான் இந்த கைத்தட்டு. புரியுதுங்களா? இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்? இங்கே பேசிருக்கும் போது ரொம்ப அருமையாக நிறைய பேர் பேசினாங்க. எல்லாரும் அதுலேருந்து கேட்டுனுக்கிறேம்மா. நான் வந்தது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது, எல்லாமே லேட் ஆகி போச்சு. இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தேன். கிடச்சிடும்னாங்க, கடைசி நேரத்தில் வெளியே போடான்ட்டாங்க. காலையில் ஃப்ளைட்டில் போய் உட்காந்தேன். 6:15 ஃப்ளைட்டு. 6:15 எல்லாத்தையும் ஏற்றிட்டோம். ஏற்றின பிறகு கோயம்புத்தூரில் இது வந்தது, பனி வந்துடுது, ஃப்ளைட் இறங்காது, உள்ளாரியா உட்காரன்னா 1 மணி நேரம் உட்கார வச்சு 6:15 ஃப்ளைட்டு 7:30 மணிக்கு கிளம்பி இங்கே இறங்கி நேராக ஓடி இங்கே உட்காந்துட்டப்பா. நபார்டுடைய இயக்குனர் பேசினார் பாருங்க. பேசும்போது ஆப்பிள் பழத்தை பற்றி பேசினார். எல்லாம் கவனிச்சிங்களா? த ஆப்பிள் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் நியூட்ரியன்ஸ். ஆப்பிள் ஆப்பிள் பழத்தை பற்றி பேசினார். நமக்கு எதுக்குங்க ஆப்பிள் பழம்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம என்ன மறந்துட்டோம்னா, அரிசியில் 33% இரும்பு சத்து குறைஞ்சு போச்சு. அரிசியில் இந்த 50 ஆண்டுகளில் 33% இது இரும்பு சத்து, 28% ஜிங்க், 30% நம்ம கால்சியம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஒரு பக்கம் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு அனீமியா, ரத்த சோகம். அப்போ ரத்த சோகம்ன்றது அனீமியா. இப்போ இது குழந்தைகளுக்கு அனீமியா வந்தாச்சு. மிந்தி 35% குழந்தைங்களுக்கு அனீமியா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னுவாங்க, அதாவது தாய் ஆகிறதுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, ரைட் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் குழந்தை வயசுக்கு அந்த மாதவிலக்கு வர வரைக்கும் நிற்கிற வரைக்கும். ஸோ அந்த பீரியடில் 55% பெண்கள் இன்னைக்கு நாட்டில் ரத்த சோகம், அனீமியா. சரி, அப்போ அந்த அனீமியாவை க்யூர் பண்ணணும். இப்போ எப்படி ஆயிடுச்சு போச்சுட்டோமா, ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கிறாங்க, அந்த குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னா குழந்தைக்கு நாங்கள் ஊசி மூலியமாக உணவு கொடுக்கணுமா இல்லை தாயை கவனிக்கணுமா? நாங்கள் தாயை கவனிக்க மாட்டோம், குழந்தைக்கு ஊசி மூலியமாக தான் உணவு கொடுப்போம். பயிரில் சத்து இல்லைன்னா பயிரை அறுவடை பண்ணி அதுக்கு மருந்து கலக்கணுமா இல்லை அந்த பயிரை உருவாக்குற தாய் அந்த மண்ணை நாங்கள் கவனிக்கணுமா? நாங்கள் மண்ணை கவனிக்க மாட்டோம். நம்முடைய அருமையான ஒன்றிய அரசு இன்றைக்கு கொடுக்கின்ற அரிசி, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், குழந்தைகளுக்கு மதிய உணவுக்கு வர அரிசி, இந்த அரிசியில் சீரூட்டப்பட்ட அரிசி, அதாவது ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் என்ற தலைப்பு கொண்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த அரிசி எப்படி தயாரிக்கப்படுதுன்னா, அரிசி அறுவடை பண்ண பிறகு அந்த அரிசியை மாவாக்கி, அரிசி அறுவடை பண்ண பிறகு அரிசியை மாவாக்கி அந்த மாவில்
இரும்பு சத்து B6B12 கலந்து மீண்டும் அரிசி வடிவத்தில் உருவாக்கி 1 கிலோ அந்த அரிசிக்கு 99 கிலோ சாதாரண அரிசி கலந்து குழந்தைகளுக்கு இரும்பு சத்து போய் சேரணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். நல்ல எண்ணம் தான், ரைட். அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு, தாய்மார்களுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த குழந்தைகளுக்கு இந்த அரிசி உணவும் கொடுக்குறோம். அந்த உப்புலேயும் வந்து நாங்கள் இரும்பு சத்து கலந்து கொடுக்குறோம். அயோடின் தவிர இரும்பு சத்து கலந்து கொடுக்குறோம். அந்த பெண் குழந்தைகளுக்கு இரும்பு சத்து மாத்திரையும் கொடுக்குறோம். அப்போ இவ்வளோ இரும்பு சத்து உள்ளார போயும் அந்த குழந்தைகளுக்கு சத்து வரல, இன்னும் ரத்த சோகம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இரும்பு சத்தை உடம்பு எடுத்துக்கல. நீ என்னதான் இரும்பு வெளியிருந்து கொடுத்தாலும் அந்த இரும்பை வந்து உள்ளார குடல் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன் எடுத்துக்க மாட்டேங்குது? சிறு வயசுல இருந்து நாங்க அந்த குழந்தைய கவனிக்கிறது இல்லை. அதாவது கட் மைக்ரோஃப்ளோரா, ஐ திங்க் டாக்டர்ஸ் would be here who would be able to add up more over it. அப்ப அந்த கட் மைக்ரோஃப்ளோரா அப்படின்னும், அதாவது நுண்ணுயிர்கள், குடல்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் சிறு வயசுல குழந்தை கர்ப்பமா, அதாவது தாய் கர்ப்பமா இருக்கிற பீரியட்ல இருந்து அந்த குழந்தை 5 வயசு வர வரைக்கும் அந்த குழந்தைக்கு நல்ல உணவு சென்னாதான் அந்த கட் மைக்ரோஃப்ளோரா நல்லா வளரும். அது வளர்ந்த பிறகுதான் வரும். அதுக்கு நாங்க உணவு கொடுக்கிறோமா, நாங்க உணவு கொடுக்கிறோமா, மருந்து கொடுக்கிறோமா? இந்த கேள்வி வந்து நிக்குது. நம்மளுடைய கெட்ட பழக்கம் என்ன இருக்குன்னா, ஒரு புலியை உதாரணம் எடுத்துக்குவோம். டைகர், ஒரு புலி போய் வேட்டையாடுது, ஒரு மானும் சாப்பிடுது. புலி வந்து நம்ம நாட்டுடைய மிருகம். ஒரு மான் சாப்பிடுது. அந்த மான் சாப்பிட்டதுன்னா இன்னொரு மானை சாகடிக்காது. ஏன்னா புலி வந்து கௌரவமான ஒரு மிருகம், ஒரு விலங்கு. வேற ஒரு மானை சாப்பிடாது. ஒரு மான் சாப்பிட்டதுன்னா ஒரு வாரத்துக்கு வேற எதுவும் சாப்பிடலன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு புலிக்கு ஒரு ஆண்டுல எத்தனை மான் தேவை? 52 மான் தேவை. ஒரு புலி 52 மான் அந்த காட்டுல இருந்து எடுக்கணும்னா, ஈகாலஜில we always talk in terms of 10 principles of 10. 52 மான் அங்கிருந்து எடுக்கணும்னா 520 மான் அங்க இருக்கணும். 520 மான் இருந்தா தான் இவங்க 52 எடுத்துட்டு இருப்பாரு. அந்த 520 மான் அங்க வாழணும்னா அங்க நல்ல மண் இருக்கணும். ஏன்னா அதுல புல் வளரணும். புல்லு நல்லா வளரணும்னா மண் நலமா இருக்கணும். மண்ணில் வந்து அந்த புல் வளரணும். அந்த புல்லை மானு சாப்பிடணும். அந்த மானை புலி சாப்பிடணும். நான் மண்ணை கவனிக்க மாட்டேன், நான் புல்லை கவனிக்க மாட்டேன், நான் மானை கவனிக்க மாட்டேன், ஆனால் ப்ராஜெக்ட் டைகர் பண்ணுவேன். அதே நிலைமை நமக்கு வந்திருக்கு இன்னைக்கு. நான் மண்ணை கவனிக்க மாட்டேன், மண்ணுடைய நலத்தை கவனிக்க மாட்டேன், மண்ணுடைய பயிரை கவனிக்க மாட்டேன், ஆனால் மனிதனை நான் மாத்திரை கொடுத்து சீர்படுத்துக்குவேன். இது எத்தனை நாள் வாழும் சொல்லுங்க? அதே மாதிரி தான் ஐயா இங்கே மேலே பேசும்போது சொன்னாங்க கிளைமேட் சேஞ்ச். எஸ், கிளைமேட் சேஞ்ச். இது உண்மையாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செடி கொடிகளில் 2 வெரைட்டி செடி இருக்கு. C3 பிளான்ட், C4 பிளான்ட். நீங்கள் போட்டால் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, நான் டீட்டெயில்ஸ் போக விரும்பல. C3 பிளான்ட், C4 பிளான்ட்ஸ். இந்த C3 பிளான்ட்ல தான் அரிசி, கோதுமை எல்லாம் வருங்க. C4 பிளான்ட்ல தான் உங்களுக்கு சிறுதானியம், பட் கரும்பு சேர்த்து வருது, பட் கரும்பு விட்டுரும். C4ல தான் சிறுதானியங்கள், மோஸ்ட் ஆஃப் த சிறுதானியங்கள் வருது. இந்த கிளைமேட் சேஞ்சில் வந்து போன ஆண்டு மட்டும் 2024 இந்த 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 இருக்கிற கிளைமேட்டால கிட்டத்தட்ட 2040 மக்கள் தவறி போயிருக்கிறாங்க நம்ம நாட்டில் மட்டும். நம்ம நாட்டில் மட்டும் 2040 people have died just because of climate change. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நமக்கு வந்து மனிதனை மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம். மனிதனை மறந்துருங்க. அரிசி வளராது, கோதுமை வளராது. போக போக அரிசி கிடையாது, கோதுமை கிடையாது. அப்போ அரிசியும் கோதுமையும் இல்லைன்னா நம்ம எதை பற்றி டிபெண்ட் பண்ணோம்? சிறுதானியத்தை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அப்போ இப்போலேருந்தே நாங்கள் சிறுதானியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி ஆகணும். வேற வழி இல்லை. அதுக்கு அரசும் கூட வந்து நமக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா ஒரு விவசாயி சிறுதானியம் வளர்க்குறாருன்னா அதுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் கேரண்டி அரசு கொடுக்கணும். இல்லைன்னா ஏன் வளர்ப்பாரு? தண்ணி கிடையாது ஒரு பக்கம். தண்ணின்னு சொன்ன உடனே நிலத்தை பற்றி பேசுகிறோம். ஐயா, நம்ம இதில் சாதாரணமாக வந்து சொல்லுவோம், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். அப்போது நைட்ரேட் வந்து நைட்ரஜன் உப்பு, பாஸ்பேட் பாஸ்பரஸ் உடைய உப்பு, பொட்டாசியம் உடைய உப்பு. இந்த உப்பு நான் மண்ணில் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா மண் என்ன கேட்கும்? தண்ணி கேட்கும். ஐயா, மீன் செத்து போச்சு, 3 நாள் நான் வைக்கணும்.
3 நாள் நான் வைக்கணும். என்கிட்ட ஐஸ் பெட்டி கிடையாது, என்கிட்ட ஃப்ரிட்ஜ் கிடையாது. என்ன பண்ணுவேன்? உப்பு போடுவேன். உப்பு போட்டேன்னா நுண்ணுயிர் வளராது. ஏன்னா நுண்ணுயிர் வளராது, உப்பு போட்டால் நுண்ணுயிர் வளராது. ஆனால் அந்த மீன் என்னவா மாறிடும்? கருவாடா மாறிடும். அதே நிலைமை தான் நம்ம மண்ணை பண்ணி வச்சிருக்கிறோம். மண் இன்னைக்கு கருவாடா மாறி போச்சு. இந்த கருவாட்டு மண்ணை நான் எப்படி மீட்டு கொண்டு வர முடியும்? அதுக்கு உயிர் சத்து கொடுக்கணும். உயிர் சத்து அப்படின்னு சொல்லும் போது ஆர்கானிக் மேட்டர். இந்த ஆர்கானிக் மேட்டர் நம்ம நாட்டுக்கு ஆவரேஜ் 2% 5% இருக்கணும். 2% to 5% ஆர்கானிக் மேட்டர் இன் அவர் சாயில்ஸ், இந்தியாவுடைய ஆவரேஜ். இன்னைக்கு அக்கார்டிங் டு ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இன்னைக்கு நம்மளுடைய நேஷனல் ஆவரேஜ் 0.16%. 0.16%. அப்போ நீங்கள் என்னதான் போட்டாலும் பயிர் வளரணும்னா பயிருக்கு உயிர் சத்து மண்ணுக்கு தேவை. மண்ணுக்கு உயிர் சத்து தேவை. அதனால தான் மண்ணை நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது மண்ணுக்கு பலவிதமான உறுப்புகள் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணேன். எப்படி நம்ம சயின்ஸில் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் எல்லாம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன படிக்கிறீங்க? பாருங்க, சயின்ஸ் விட்டுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போயிட்டாரு. இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது என்னைக்கு போய் எங்கே போய் மோத போகுது தெரியல. ஆமாங்க, டெக்னாலஜி கொண்டு வேளாண்மையில சேர்க்க விரும்புகிறாங்க. கரெக்டா? டெக்னாலஜி ஷுட் அசிஸ்ட் த ஃபார்மர், நாட் ரீப்ளேஸ் த ஃபார்மர். டெக்னாலஜி ஷுட் அசிஸ்ட் த ஃபார்மர், நாட் ரீப்ளேஸ் த ஃபார்மர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த மண்ணுக்கு பல போர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் திடீர்னு கேட்டார், மண்ணுக்கு மூளை இருக்கா, அறிவு இருக்கான்னு கேட்டார். எனக்கு ஞாபகம் இதெல்லாம் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு இந்த கணக்கே மண்டையில் ஏறாதுங்க. அப்போ என் கணக்கு வாத்தியார் 5ஆம் கிளாஸில் சொல்லுவார், ஓ மண்டையில் களிமண் இருக்குன்னு சொல்லுவார். நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் போட்ட களிமண் நான் சாயில் பயாலஜிஸ்டாக மாறிட்டேன். ரைட்? அப்போ மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சிங்க. ஒரு குழியை வெட்டி அந்த குழியில் இலை, சக்கை, இந்த சாணி போட்டால் என்ன ஆகும்? மக்கி போயிடுமா? ஆனால் விதையை போட்டால் வளரும். மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும், எதை வளர வைக்கணும். அந்த மண்ணுக்கு நான் உணவு கொடுக்கணுமா, மருந்து கொடுக்கணுமா? சிந்திக்க ஆரம்பிங்க. அப்போ நான் உரம் கொடுக்கணும், அப்போ நான் மருந்து கொடுக்கணும். மருந்து அப்படின்னு சொல்லும்போது அது எருவாக இருக்கலாம், பஞ்சகாவியாவாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த சிஸ்டமாவது ஃபாலோ பண்ணுங்க. பயோடைனமிக், பெர்மாகல்ச்சர், ஆர்கானிக், ஜீரோ பட்ஜெட், உங்கள் இஷ்டம், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் ஒரு லீடரை ஃபாலோ பண்ணாதீங்க, என்னையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் விவசாயி, உங்கள் நிலத்துக்கு நான் எருவை போட்டேன், நான் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் என் மண்ணில் சரியாக வளரல, நான் கொஞ்சம் எருவு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துக்கப்பா, நான் ஆர்கானிக் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு திடீர்னு பெருமாள் வந்தார். பெருமாள் பயோடைனமிக் அசோசியேஷனில் இருக்கிறாரு. அவர் BD 500 போட சொன்னார். போட்டுக்கோ, ஓன் நிலம்பா, ஓன் நிலம். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவை நான் கெமிக்கல் ஃபார்மிங். நீங்க பெர்மாகல்ச்சர் பண்ணுங்க, நீங்க ஆர்கானிக் பண்ணுங்க, நீங்க பயோடைனமிக் பண்ணுங்க, நீங்க நேச்சுரல் பண்ணுங்க, நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. ரசாயனத்தை முடிஞ்ச அளவுக்கு நாங்க தவிர்ப்போம். இதுதான் நம்மளுடைய அக்கறை. அதனால தயவு செய்து யாரையும் நம்பிக்கிட்டு போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய புத்தகத்தில் நான் எழுதும்போது எழுதினேன், ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விஞ்ஞானி, ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விஞ்ஞானி. இன்னைக்கு நான் தைரியமா பேசுறேன்னா என்னுடைய புக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் என்னுடைய விவசாயிகள் சொல்லி கொடுத்தது. ஒவ்வொரு விவசாயி ஒரு விஞ்ஞானி. உங்க நிலம் தான் அந்த லெபார்டரி. உங்க லேபுக்கு எது ஒர்க் பண்ணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால முன்னேற முடியும், சக்சஸ் ஆக முடியும். மக்களை நம்பாதீங்க, இயற்கையை நம்புங்க. இதுதான் முக்கியம். இந்த கான்ஃபரன்ஸ் தீட்டும் போதே இதுதான் நம்மளுடைய ஒரு மெயின் எய்ம். You all should work as a team. We all will work as a team. ஒரு டீம், ஒரே கொள்கை. நான் சிந்தட்டிக் கெமிக்கல் ஃபார்மிங். That's all. நான் சிந்தட்டிக் கெமிக்கல் ஃபார்மிங். You do whatever you want. நம்மாழ்வார் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். 83 84 பழக்கம். ஃபர்ஸ்ட் அரைஸிங்கிற ஆரம்பித்தோம். அக்ரிகல்ச்சர் ரெனியூவல் இன் இந்தியா ஃபார் சஸ்டைனபிள் என்வாயன்மெண்ட் 83 84 ஆரம்பித்தோம். சில பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமா, எதுவுமே நல்லா ஆரம்பித்தா நமக்குள்ளாரே ஒற்றுமை வராது. அந்த ஒற்றுமை வரணுங்கிறதுக்கு தான் இந்த ஆர்கனைசர்ஸ் எடுத்த முயற்சி. இது ஒற்றுமையாக நாங்கள் நின்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாடு அரசு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
ஒன்றிய அரசும் ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி ரெடி பண்ணிட்டாங்க. 2 அரசுக்கும் தெரியும், இனி மண்ணை நாங்கள் கவனிக்கலன்னா மண் குட்டிச்சவராக போகுது. மண் குட்டிச்சவர்னா உணவு கிடையாது. அப்போ மண் அப்படின்னு சொன்ன உடனே மண் பரிசோதனை கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க. எத்தனையோ விவசாயிகள் கொடுத்துருப்பீங்க. கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, NPK இந்த 3 போட்டுருவான், pH எலக்ட்ரோ கண்டக்டிவிட்டி ஒரு 4 இல்லைன்னா 8 மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதோட வாய மூட மாட்டோம். கீழே ரெக்கமெண்டேஷன் போடுவோம். அந்த ரெக்கமெண்டேஷனில் யூரியாவை சேர்த்துட்டு, DAPயை சேர்த்துட்டு, பொட்டாஷ் சேர்த்துருந்தோம். இது போன கூட்டத்தில் நம்மளுடைய பழைய செக்ரட்டரி இப்போ தான் ரிட்டையர் ஆனாங்க, IAS அதிகாரி, அவங்கக்கிட்ட சொன்னேன், அம்மா இது போடுங்க, எனக்கு அதை பற்றி ஆட்சேபனே இல்லை. அது கூடயே அல்லது இவ்வளோ எருவை சேர்த்துக்க, இவ்வளோ பஞ்சகாவியை போட்டுக்க, இவ்வளோ ZBNF ஏதாவது ஒன்று போடுன்ட்டு நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு. சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அது வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில் அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணி ஆகணும். நமக்கு முத இனிமேல் நீங்கள் பேசும்போது, இங்கே கூட மேடையில் நம்ம நண்பர்கள் பேசும்போது மண் வளம்னு பேசுனாங்க. இன்னிலேருந்து மண் வளம்ன்ற பேச நிப்பாட்டுங்க, மண் நலம்னு பேசுங்க. மண் வளம் இஸ் சாயில் ஃபர்டிலிட்டி இஸ் ரிலேட்டட் வித் ஃபர்டிலைசர்ஸ். சாயில் ஹெல்த், மண் நலம். மண் நலமா இருக்கா இல்லையா? என்ன ஐயா, நீங்க மருத்துவர்கிட்ட போறீங்க, டாக்டர் கிட்ட உடம்பு சரியில்லைங்கிறீங்க, போன உடனே டாக்டர் என்ன பண்ணுவாரு? இல்ல, அதுக்கு முந்தி உட்காருன்னு சொல்லிட்டு அப்படி கையை கொண்டு போவாரு. என்ன பாப்பாரு? நாடி பாப்பாரு. நீங்க போன டாக்டர் சரியில்லை, மாத்துருங்க. நாடி பாப்பாரு. நாடி நல்லா இருந்தா நல்லா இருக்கிறீங்க, நாடி சரியில்லைன்னா உங்க மண்ணில் போய் மண்ணை தோண்டுங்க. அந்த மண்ணில் ஒரு மண்புழு அப்படியே வெளியே வந்து ஹலோ அப்படி சொல்லிச்சுன்னா உங்க மண் நல்லா இருக்கு. மண்ணுக்கு நாடி மண்புழு, மண்ணுக்கு நாடி மண்புழு. நான் மண்புழு உரத்தை பற்றி தான் ஒர்க் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் மண்புழு உரம் நாட்டு மண்புழுக்கு சமம் கிடையாது. உங்க மண்ணில் இருக்கிற மண்புழு வந்தால் தான் உங்க மண்ணு நலம். அப்பதான் மண்ணுக்கு நாடி மண்புழு. எருவது ஒரு விதம் நீங்க ஆட் பண்ணலாம். எந்த மாதிரி எருவும் ஆட் பண்ணலாம். FIM ஆட் பண்ணலாம், நீங்க ஃபார்ம் ஆட் மேன்யூர், நீங்க ஆர்கானிக் மேன்யூர், நீங்க எந்த பேர் வேணாலும் கூப்பிடுங்க, எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நாட்டு மண்புழு அங்கே வந்தால் தான் மண்புழு. அப்போ என் மண் நல்லா இருக்கா இல்லையா நீங்க பரிசோதனையே பண்ண வேண்டாம். ஒரு மாட்டை வாக்கிங் கூட்டின்னு போங்க, சாணி போடும். சாணி போட்டாதான் அங்கே விட்டுருங்க, சாணியை 2 மணி நாள் விட்டுருங்க. அந்த சாணி வறட்டியா மாறிடுதுன்னா உங்க மண்ணில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஈரப்பதம் கிடையாது, நுண்ணுயிர் கிடையாது, உயிரினங்கள் கிடையாது. அதே சாணம் அப்படி சின்ன தூளா மாறிடுதுன்னா உங்க மண் சிறப்பா இருக்கு. யார்கிட்டயும் போய் நீங்க பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தானாவே அந்த மண்ணுக்கு மண் வாசனை வர ஆரம்பிக்குது. மண்ணுக்கு மண் வாசனை இருக்கா இல்லைங்களா? சுத்தமா கிடையாது. மண்ணுக்கு மண் வாசனை கிடையாது. மண்ணை எடுத்து 2 நாள் வெயில்ல காய வச்சு மோந்து பாருங்க, வாசனை வருதா? வரலையே. மழை பெஞ்சா வருதா? உங்களை ஸ்கூலுக்கு திருப்பி அனுப்ப போறேன்னா உங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கல்ல, வாட்டர் இஸ் கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஆர்டர்லெஸ். தண்ணிக்கு வாசனை கிடையாது, மண்ணுக்கு வாசனை கிடையாது, ஆனா மண் வாசனை உண்டு. அந்த மண் வாசனை காரணம் மண்ணும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, மண்ணில் வாழுகின்ற நுண்ணுயிர்கள் கொடுக்குற வாசனை. அந்த வாசனை இருக்கணும்னா மண்ணு கருவாடா மாறக்கூடாது. மண்ணு கருவாடா மாறக்கூடாதுன்னா நம்ம மண்ணை சரியாக கவனிச்சுக்கணும். 2வது விதைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். நாட்டு விதைகளை பாதுகாக்க ஆரம்பிப்போம். அம்மா கூட பேசும்போது நிறைய பேர் விதைகளை பற்றி பேசினாங்க. நான் திரும்பி பேச விரும்பல, நேரம் சுருக்கமாக இருக்குது. நான் இதுக்கப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. விதைகளை பாதுகாப்போம். விதைன்னு சொல்லும்போது நம்மளோட சீட்ஸ் ஹையர்லூம் சீட்ஸ் இங்கிலீஷ் பேர், அதுக்கு ட்ரெடிஷ்னல் கிடையாது, ஹையர்லூம் சீட்ஸ். இந்த விதைகள் கூட இன்னைக்கு நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா பிங்க் கலராக இருக்கும், ப்ளூ கலராக இருக்கும். அந்த கலருக்கு காரணம் நியோனிகோட்டினாய்ட்ஸ், மோசமான மூளையை பாதிக்கின்ற களைக்கொல்லி. அது செடியா வளரும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு பயம் எல்லாமே என்னுடைய விவசாயிகள் பீடியை குடிப்பாங்க. அப்படி ஒரு பஃப் எடுத்துட்டு ஒரு 4 விதை வைப்பாங்க, திரும்பி பீடியை வைப்பாங்க. அப்போ அவங்கள தெரியாம அந்த விரல் தொட்டுக்கிட்டே இருக்கு.
அவங்களுக்கு தெரியாம விஷத்தை உள்ளார வாங்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்க, ஹைபிரிட் விதை கொண்டு வந்தாங்க. ரைட், ஹைபிரிட் வந்து எலுமிச்சம் ஒட்டு எலுமிச்சம், மாங்காய் ஒட்டு மாங்காய், இது ஒரு பக்கம். அது ஓடிட்டு இருக்கும்போது தான் ஜிஎம்ஓ மரபு மாற்றப்பட்ட விதைகள் கொண்டு வராங்க. மரபு மாற்றப்பட்ட வந்து சம்மந்தப்படாத உயிரினத்திலிருந்து எடுத்து திணிக்கிறது தான் மரபு மாற்றப்பட்ட விதை. அதான் பிடி. பிடினா பயோடெக்னாலஜி கிடையாது, பிடினா பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் என்ற நுண்ணுயிர், அதுலேருந்து அந்த மரபு எடுக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, தங்க அரிசி கொண்டு வராங்க. தங்க அரிசி என்னன்னா குழந்தைங்களுக்கு கண்ணு சரியாக தெரியல, அவங்களுக்கு வைட்டமின் ஏ தேவை அப்படின்னு கொண்டு வராங்க. சண்டை போட்டோம், வேண்டாம் தேவையில்லை அப்படின்ட்டு அதை நிப்பாட்டணும். பிடி பருத்தி கொண்டு வந்தாங்க. பிடி பருத்தி என்ன சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா, இது வந்து நான் எடிபிள் கிராப். நான் எடிபிள் கிராப். எங்க நம்ம யங்ஸ்டர்ஸ் இந்த 2 பேர் சீரியஸாக நம்ம பண்ணுறாங்க பாருங்க. பருத்தி சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி பசங்க தான் ஃபோன்லேயே நோண்டுக்கிட்டு சொல்கிற பேச்சு கேட்காம நம்ம நாட்டை குட்டிச்சவர் ஆக்கணவங்க. மதுரையில் பருத்தி பால் சாப்பிடுவாங்க ஐயா. நாகூர் நாகப்பட்டினத்தில் பருத்தி கொட்டை ஹல்வா இருக்கு ஐயா. அப்போ பருத்தி சாப்பிட்றியா இல்லையா? சாப்பிட்றோம். ரைட். அதே மாதிரி தான் வந்து பருத்தியிலேருந்து எடுக்கிற எண்ணெய் புண்ணாக்கு மாட்டுக்கு தரோம், அந்த மாட்டு பாலை நாங்கள் தான் குடிக்கிறோம். அப்போ பருத்தி திணிச்சாங்க. அடுத்தது கத்திரிக்காய் கொண்டு வந்தாங்க. கத்திரிக்காய் 60 வகை கத்திரிக்காய் நாட்டில் உற்பத்தி ஆகுது, 22 வகை கத்திரிக்காய் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது. ஒரு வகை கத்திரிக்காய் நாட்டுக்கே கொண்டு வர பார்த்தாங்க, நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். வெள்ளாடி கடுகு கொண்டு வந்துட்டாங்க. கடுகு வெள்ளையாட்டா கொண்டு வரோம். DMH11 தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் 11 அப்படின்னு கொண்டு வரோம். பேர்ல ஹைபிரிட் கொண்டு வந்துட்டோம். விவசாயி ஹைபிரிட் தானே ஐயா? ஆமா ஹைபிரிட் தான், ஆனா மரபு மாற்றப்பட்ட விதைகளுக்கு ஹைபிரிட். சொல்லாம கொல்லாம மறுவழியா கொண்டு வராங்க. கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மூணாவது, பூச்சி வரதான் செய்யும். அப்போ பூச்சி கொல்லியா பூச்சி விரட்டியா, இதை பத்தி நான் டீட்டெயிலா போக மாட்டேன். பூச்சி செல்வம் உட்கார்ந்துருக்கு, அங்கிருந்து என்ன கடிச்சிடும். பட் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு பூச்சி வந்ததுன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் பேராசிரியர் இருக்கிறார், ப்ரொஃபசர் கோட். ஆடை வாக்கிங் கொண்டு போங்க. ஆடு சாப்பிட்றதெல்லாம் விட்டுருங்க. ஆடு எந்த இலத்தழைய சாப்பிடலையோ அந்த இலத்தழையில பூச்சி விரட்டி தன்மை இருக்குன்னு அர்த்தம். நீங்க யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டை வாக்கிங், ஆட்டு நாட் ஈட்டிங், யூ கலெக்டிங், ஸ்குவாஷ், வாட்டர், டேக் இட். ஒரு 5 அந்த மாதிரி செடி கொடி எடுத்து நசுக்கி போடுங்க. அதனால தான் அந்த இலைக்கு பேர் ஆடா தொடா. ஆடு தொடாதது உங்க கையிலேயே இருக்கு. இது மூணாவது. நாலாவது முக்கியமானது இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி. அதுக்கு நாங்கள் நிறைய முயற்சி பண்ணுறோம் அரசு மூலியமாக. ஹோப்ஃபுல்லி எவ்ரிதிங் வில் பி தேர். நிறைய நான் சொல்கிறதுக்கு வந்தேன், பட் டைம் இருக்காது. நான் உங்ககிட்ட சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிடுறேன். என் பேர் போட்டாலே வந்துடும் உங்களுக்கு. இதில் இன்டர்நெட்டில் சுல்தான் இஸ்மாயில்ன்ட்டு போட்டாலே வந்துடும். லக்கிலி எனக்கு வந்து இப்போ நான் பிளானிங் கமிஷன் மெம்பராக இருக்கேன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு. அதனால் வந்து ஐ எம் ஏபிள் டு இன்ட்ரடியூஸ் தீஸ் கான்செப்ட்ஸ் ஓவர் தேர். நான் ஒரு சாதாரண ஆசிரியர் தான் என்னுடைய பணியை ஆரம்பித்தேன். நான் லாஸ்ட் பேஜில் உட்காந்து படித்தேன், அதனால தான் உருப்படியாக படித்தேன். ஆமாம்மா, ஃபஸ்ட் பேஜில் உட்காந்தவெல்லாம் வாத்தியாருடைய அந்த எச்சிலே உட்காண்டாங்க, அப்படியே போயிட்டாங்க அவங்கெல்லாம். ஆமாம், ரைட். இதில் வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இந்த ஒரே ஒரு கருத்து. மழை பெய்யுது, அந்த தண்ணி மண்ணுக்கு மேலே விழுது. அந்த தண்ணி யாருக்கு சொந்தம்? மழை பெய்யுது, மண்ணுக்கு மேலே தண்ணி விழுது. அந்த தண்ணி யாருக்கு சொந்தம்? மண்ணுக்கு சொந்தம். தம்பி, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பானையை கொண்டு போய் அங்கே வைக்கிறீங்க சாமி, அதில் தண்ணியை பிடிக்கிறீங்க. அந்த தண்ணி யாருக்கு சொந்தம்? பானைக்காரனுக்கு தானே. இந்த ஃபிலாசபியில் கிட்ட வேண்டாம். உங்களுக்கு சொந்தம். நீங்கள் பானையை வச்சா உங்களுக்கு சொந்தம். அந்த பானையை கொடுத்தது நான், உங்ககிட்ட வேற பானை இல்லை. இப்போ யாருக்கு சொந்தம்? கொடுக்க மனசு வரல. சாதாரண கற்பனையிலேயே உங்களுக்கு அந்த பானை எனக்கு கொடுக்க மனசு வரலையே. நம்ம விவசாயி, அவருடைய நிலம், அவருடைய உழைப்பு, கார்பரேட் ஃபார்மிங்ங்கிற பேரில் எல்லாத்தையும் சுருட்ட பார்க்குறாங்க. ஜாக்கிரதையா இருங்க. இளைஞர்கள் இதில் ஒன்றா சேரணும். நம்ம நிலத்தை நாங்கள் தான் பாதுகாக்கணும். இதெல்லாம் நான் ரொம்ப உச்சரித்து பேசுகிறதால உலகத்தில் ஒரு 500 பேரை
மோசமானவங்க, அயோக்கியனுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்க அரசு அலாங் வித் தர் பெஸ்டிசைட் நெட்வொர்க் அண்ட் ஜிஎம்ஓ லாபி, வந்தன சிவா, தேபால் தேப், என்ன, அதுக்கப்புறம் இவர் நரசிம்ம ரெட்டி, இந்தியாவில் நம்ம 4 பேரையும் கார்ட்டூன் வரைஞ்சி போட்டாங்க. நேற்று தான் வந்து பயந்து போய் அதை வந்து இறக்கியிருக்கிறாங்க. இப்போ ஸோ நாடே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தைரியமாக ஒன்றா சுயர வேண்டிய நேரம். நம்ம தைரியமாக எந்தவித இயற்கை விவசாயம் செஞ்சாலும் அது வந்து நான் கெமிக்கல் ஃபார்மிங். இன்றைக்கு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். தட் வி வில் ஒர்க் ஃபார் நேச்சர் அண்ட் லிவ் ஃபார் நேச்சருங்கிற முடிவு எடுப்போம். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவன் கைரேகை கொடுத்துருக்குறான்ல, இந்த கைரேகை ஒரே மாதிரியா இருக்குமா வித்தியாசமா இருக்குமா? ஒரே மாதிரியா இருக்காதுல்ல. அப்போ நம்ம இந்த பூமியில் வந்தோமே சும்மா அப்படியே போயிடலாமா, இல்லை நம்ம கைரேகையை வச்சுட்டு போகணுமா? நம்ம கைரேகையை வச்சுட்டு போனோம். ஏன்னா இயற்கை விவசாயம் இஸ் ஹாலிஸ்டிக். we do not depend on others. ஒரு ரசாயன விவசாயி இதான் சொசைட்டி. அதில் இந்த விவசாயி வந்து நிற்கிறாரு. இந்த விவசாயி வந்து இந்த சொசைட்டியில் நிற்கிறாரு. நம்ம வங்கிக்காரங்க கிட்ட போய் ஒரு கடனை வாங்குறாரு. கடனோ ஏதோ வாங்கினாரு. என்ன ஆனாரு? விழுந்துட்டார். அதுவே ஒரு இயற்கை விவசாயி. இயற்கை விவசாயி தன்னுடைய நிலத்தை அவர் சுதந்திரமாக யூஸ் பண்ணுறார். அதே இயற்கை விவசாயி மண்ணை நலமாக்குறாரு. அதே இயற்கை விவசாயி விதைகளை அவரே உற்பத்தி பண்ணுறாரு. வெளியிலேருந்து பொருட்கள் வாங்கக்கூடாது. இதுதான் வந்து நம்மாழ்வார் நாங்கள்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. வெளியிலேருந்து அவர் வந்து மினிமமாக வாங்கணுமே தவிர வெளியிலேருந்து வாங்கக்கூடாது. அதனால் விதைகள் அவரே உருவாக்குறாரு. இந்த விதைகள் மட்டும் உருவாக்கலை, எருவும் உருவாக்குறாரு, பூச்சி வெரைட்டிகளும் உருவாக்குறாரு. அதுக்கு பாதுகாப்பு செஞ்சு அவர் சொந்தமாக அதை வந்து விற்கிறாரு. அப்போது இதுதான் ஒரு இயற்கை விவசாயியாக மாறுறாரு. இந்த இயற்கை விவசாயி இப்படி நிற்கிறாரு. ஏதோ அவருடைய குழந்தைக்கு ஒரு கல்யாணமோ இல்லை அவங்க பையனுக்கு படிக்க வைக்கிறதுக்கோ ஒரு கடன் வாங்குறாரு. அவர் விழமாட்டார். இதான் வித்தியாசம் ஒரு இயற்கை விவசாயிக்கும் மற்ற விவசாயிகளுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.